ஆன்மீகம். அன்பர்களே வணக்கம். திருப்பாவை பாசுரம் 27 என்று அனுபவம் செய்ய உள்ளோம். கண்ணனிடம் தனக்கு வேண்டியதை கேட்டுப் பெறுகின்றாள் ஆண்டாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவர கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கிருஷ்ணா, உன்னோடு சேராத பகையவர்கள் என்று சொல்லப்படுபவர்களை அத்தனை பேரும் வெற்றி கொள்வாய். திறமிக்கவன், நாங்கள் கேட்கின்ற பொருள்களை அனைத்தும் தருகின்ற பெருமாளாயிட்டால் எங்களுக்கு அருட்செல்வத்தோடு பொருட்செல்வம் கேட்கின்றாள் ஆண்டாள். கையில் அணியும் சூடகம், தோளில் அணியும் பாகு என்ற வளையம், காதில் அணியும் தோடு, காதிற்கு மேலே வைப்பதற்கு செவிப்பு, இறுதியில் பாதத்தில் அணியும் பாத கடகம் ஆக புத்தாடைகள் உள்பட எல்லாவற்றையும் ஆண்டாள் கேட்கின்றார். இவற்றையெல்லாம் அணிந்து கொண்டு உன்னோடு கூட்டமாய் கலந்து மகிழ்ந்து அந்த அக்கார வடிசலை உண்ணுகின்ற பொழுது நெய்யானது முழங்கை வழிய வழிய உண்போம் என்பதாக பாடுகிறாள். அன்பர்களே, உபன்யாசர்கள் இந்த பாடலை மிக அற்புதமாக அனுபவம் செய்து பாடுவார்கள். கிருஷ்ணா, நீ எப்பொழுதும் கூடாதவரை வெல்லுகின்ற திறம் படைத்தவன். ஆனால் நாங்கள் பக்த கோடிகள் ஆகையால் நாங்கள் கெட்டதையெல்லாம் குறைவின்றி உன்னிடமிருந்து பெறுவோம். இந்த பாவை நோன்பெடுக்கும் ஆண்டாள் சம்மானமாக கண்ணனிடம் என்னென்ன கேட்கின்றாள் பாருங்கள். வளையல், தோல்வளை, தோடு, செவிப்பு, இறுதியில் பாத கடகம் போன்றவற்றையும் நல்ல ஆடைகளும் தர வேண்டும் என்று ஒரு வரிசையாக கேட்கின்றார். ஏன் இப்படி வரிசைப்படுத்தி கேட்கின்றார்? கண்ணா, நீ என் மீது உள்ள பிரியத்தில் முதலில் கையை பிடிப்பாய். ஆகையால் கையில் நல்ல வளையல்கள் வேண்டும். பிறகு என் தோள் மீது சாய்ந்து கொண்டிருப்பாய். ஆகையால் தோளில் அணியும் தோல் வளைய வேண்டும். என் காதை கடித்து கொண்டு ஏதாவது ரகசியம் சொல்லி கொண்டிருப்பார். ஆகையால் காதுக்கு நல்ல தோடும் செவிப்பூவும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. இறுதியில் உன் அன்பு மேலிட்டால் என் காலை பிடித்து விடுவாய். ஆக பாத கடகம் அதுவும் சேர்த்துக்கொடு என்பதாக கேட்கின்றார். ஆண்டாள் ஏன் சூடகமே தோல்வளையே தோடே ஏகார வரிசையில் கண்ணனை புரிந்து பாடுகிறார்? காரணம் என்ன? அவனே சூடகமாக இருக்கின்றான், அவனே தோல் வளையாக இருக்கின்றான், அவனே தோடாக இருக்கின்றான் என்று சொல்லி மகிழ்வார்கள். முழங்கை நெய் எப்படி வடியும் தெரியுமா? உன்னோடு அமர்ந்து அந்த அக்கார அடிசலை உண்ண ஆரம்பிக்கின்ற பொழுது உன் முகம் கண்டு அந்த அழகில் நாங்கள் மெய்மறந்து உண்ணாமல் அப்படியே நிறுத்தி விடுவோம். அப்பொழுது கையில் இருந்த அந்த அக்கார அடிசையிலிருந்து நெய் முழங்கை வர வழிகின்றது என்பதாக சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். நன்றி.